ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. எல்லாருக்கும் நாள் எப்படி போச்சு? எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் போச்சு. கடவுள் புரிந்து நல்லா தான் போச்சு. நேற்று உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடை வைக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த விஷயம் தான் சொல்ல போகிறேன். நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன் என்ன விஷயம்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போய் மார்க்கெட்டில் ஒரு கடை பார்த்தேன், மைண்டில் தான். இன்றைக்கி மதியானம் வேலை முடிச்சுட்டு வரும்போது கடை போய் பார்த்தேன். கடையெல்லாம் ஓகே தான், மைண்டில் தான் இருக்குது. மைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கடை பார்வை இல்லை ஃபஸ்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா கடை பார்வை இல்லை. அந்த கடை பார்த்தீங்கன்னா உள்ளேக்குது, கொஞ்சம் வெளியே தான் மைண்டு தான், ஆனால் உள்ளேக்குது. வெளியெல்லாம் அவங்க வெளியே கடை வச்சுக்கிறாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா என் கடை பார்வை தெரில. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கடையில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு துணி கடை மாதிரி இருந்துச்சுங்க. ஃபுல்லாக அந்த சைடு துணி கடை, அந்த மாதிரி நிறைய கடை அதான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கடையெல்லாம் ஓகே தான், கடை ஓகே தான். ஆனால் எனக்கு பார்வை இல்லை கடை. ஏன்னா மைண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா பார்வை இருக்கணும். இப்போது நான் வைக்கிற கடை பார்த்தீங்கன்னா மாலை கடை. பார்வைக்கு ஒரு 4 மாலை நான் பார்வைக்கு மாட்டினாங்க, கொஞ்சம் பார்வை தெரியணும், வெளியே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கு தெரியணும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது தெரில, அது பார்வையே தெரில. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொத்தம் மூடிக்குது. ஏன்னா என் கடை சுத்தமாக தெரியல. ஸோ அந்த கடை ஓகே தான். அந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய லாஸ் ஆகும். கடை விற்கிறது பெருசு இல்லை, நான் முதல் போட்டு இது பண்ணி வச்சிங்கன்னா நிறைய லாஸ் தான் ஆகும் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் பேசினேன், அந்த கடை ஆள்கிட்ட போய் பேசினேன். பேசுறது பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கேட்குறான் அட்வான்ஸ். பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் அட்வான்ஸ் கேட்குறான். அட்வான்ஸ் கொடுத்துடலாம், கொடுறது பெருசு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கடை பார்வை இல்லை. டெய்லி வாடகை பார்த்தீங்கன்னா இதுக்கு வாடகை 400 ரூபாவா. கடை எவ்வளோ சைஸ் மாக்கிது நான் சொன்ன மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 6 அந்த மாதிரி இதாக இருக்கும். அதே சைஸ் 5க்கு 6, அதாவது ஒரு கட்டில் சைஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டு சைஸ் 5க்கு 6 அந்த மாதிரி, அந்த சைஸ் தான். இது சின்ன கடை தான் ரொம்ப. ஏன்னா அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் வாடகை கேட்குறான். ஸோ 1.5 லட்சம் 2 லட்ச ரூபாய் கேட்டான். நான் சொன்ன ஒன்றுலாம் இல்லை, ஏன்னா கடை பார்வை இல்லை, நீங்கள் அந்த மாதிரி சொன்னால் எப்படி 1.5 லட்சம் அட்வான்ஸ் கேட்குறான். அதான் எனக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் எனக்கு சும்மா முதல் போட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லை, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு மைண்டாக பார்த்தீங்கன்னா என் மைண்டில் ஓடி நிற்குது. ஏன்னா முதல் போட்டு பந்தாக கடை வச்சு அதை முதல் போட்டு டெய்லி லாஸ் ஆகுறது நான் விரும்பலை. ஸோ இன்னொரு கடை பார்க்கலான்னு நிற்கிறேன். என்ன பண்ண ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அட்வான்ஸ் தரணுன்னா கூட 1.5 லட்சம் அட்வான்ஸ் கேட்குறான். இந்த கடைக்கு 1.5 லட்சம், வேறு கடை இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கேட்பாங்க. ஸோ பார்க்கலான்னு இது பண்ணிட்டேன். ஆனால் நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கடை வச்சே தீரணும்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். எல்லாரும் எனக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்கிட்ட வேண்டிக்குங்க. என்ன பண்ணும் ஏது பண்ணும் ஒன்றும் புரியல. ஏன்னா மைண்ட் செட் எனக்கு இன்னும் செட் ஆகலை. மைண்ட் செட்டு இன்னும் இது செட் ஆகலை. கடை ஓகே தான். இப்போ கூட அது எந்த இடத்துல சொல்லக்கூடாது சொல்கிறேன். இப்போ இல்லை, கடையெல்லாம் வேறு கடை நான் பார்த்து ஓகே ஆன அப்புறம் மொத்தம் கடையை நான் வீடியோ போடுறேன். எப்படி இருக்குது என்ன இருக்குது இந்த கடை சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? இந்த விஷயம் சொல்கிறேன், நான் வீடியோ போட்டுக்கிறேன். எல்லோரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பாய்.